தனக்கோ பிறருக்கோ துன்பம் தராமல் இருக்கலாம். உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ துன்பம் தராமல் இருக்கலாம். தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் தராமல் இருக்கலாம். இதுதான் அறநெறி படிகள். அதற்கு மகரிஷி இந்த கவியில் கொடுத்துருப்பார் இல்லையா, திட்டமிட்டு குழந்தைகளை வளர்த்து வாழ்வை சீர் செய்யும் உயர்முறையை காண வேண்டும், இந்த கவியில் கொடுத்துருக்கார். அப்போ வந்து குழந்தைங்க கிட்ட அந்த கல்வியை கொண்டு போகணும்னு சொல்கிறார். அறநெறி கல்வி எப்படி என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி வந்து நம்ம +2 முடிச்சுட்டு 3 வருடங்கள் கல்லூரி படிப்பு படிக்கிறோம். அந்த மாதிரி மகரிஷி வந்து அவருடைய கல்வி திட்டங்களில் வந்து ஒன்று கொடுத்துருப்பார். எப்படி கொடுத்துருப்பாருன்னா, 5ஆம் வகுப்பு படிக்கும் வரை குழந்தை வந்து பெற்றோர்களிடத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதற்கப்புறம் அதற்கு வந்து சமுதாய விஷயங்களை ஊட்டுவதற்காக அது வந்து விடுதிகள் இருக்கும் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று படித்தல் வேண்டும். 5ஆம் வகுப்பு மேலே குழந்தைங்களை வந்து ஹாஸ்டலில் அனுப்பிச்சி பள்ளிக்கூடங்களே இப்போலாம் தங்கி படிக்கக்கூடிய விடுதிகள் இருக்கிறது, அங்கே அனுப்பணும்னு சொல்கிறார். அங்கே வந்து ஒரு 10 வருடங்கள் வந்து அவங்களுக்கு பயிற்சி அளிக்கணும். எப்படின்னா 5 வருடங்கள் ஜூனியர் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், 5ஆம் வகுப்பு வரை பிரைமரி, அதற்கப்புறம் ஹை ஸ்கூல், அதுக்கப்புறம் செகண்டரி அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் மகரிஷி குறிப்பிட்றார். அதுக்கு மேலே வந்து அவங்க வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுதே வந்து விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொருவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும், நெசவு தொழிலை செய்து தெரிந்து கொள்ள வேண்டும், கட்டுமான விஷயங்களை ஓரளவுக்கு, அதில் நிபுணத்துவம் பெற வேண்டும் என்று கிடையாது, ஓரளவுக்கு தன்னால் முடிந்தவரை அதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்துக்கணும்னா நம்ம வீட்டில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நாமே சரி செய்து கொள்ளலாம். அதற்கு பிறகு என்ன சொல்கிறாருன்னா, இந்த +2 முடிச்சுட்டு 3 ஆண்டுகள் கல்லூரி படிப்பையும் முடித்து விட்டு அந்த விவசாயம் நெசவு இதெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்கிறாரு. அதை தாண்டி 1 வருட தேசிய பாதுகாப்பு படையில் பயிற்சி பெற வேண்டும். ஏன்னா வந்து இன்றைக்கி நாடுகளினுடைய எல்லைகள் சரியாக பராமரிக்கப்படலை. அவர் போர் செய்யணும்னு சொல்லலை, நம்முடைய நாட்டு எல்லைகளை பகைவர்களிடமிருந்து பத்திரமாக காக்க வேண்டும். அதற்கு வந்து ஒவ்வொருவரும் அந்த திறனை பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1 வருட பயிற்சி. நம்ம யாராவது வந்து இராணுவத்துக்கு அனுப்புவோமா பிள்ளைங்களை? பெரிய கேள்விக்குறி சார். எதுக்கு சார், எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, என்னுடைய பிள்ளைய இராணுவத்துக்கு அனுப்பணும்? நம்மளாம் ஒன்று யோசிச்சிங்களா? எல்லாருமே ஒன்று யோசிச்சோமா? நம்மளாம் வந்து நிம்மதியாக படுத்து தூங்குகிறோம், நிம்மதியாக இருக்கும், நம்ம மேலே எல்லாம் குண்டு மழையெல்லாம் பொழியல. அதற்கு காரணம் எங்கேயோ ஒரு இராணுவ வீரர் இரவு பகல் பனி வெயில் அப்படின்னு பார்க்காம வந்து உழைச்சிட்ருக்காங்க. அவங்க மூலமாக தான் நம்ம வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ வந்து அந்த இராணுவ வீரர்கள் இல்லைன்னா நம்ம இல்லை. அதனால் இராணுவ பயிற்சி எல்லாத்துக்கும் அந்த பயிற்சி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷியோட கருத்து. அதற்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வி முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த கல்வி முறை குழந்தைகளுக்கு எழுத படிக்க தெரிந்த கல்வி. நம்ம நினச்சிட்ருப்போம் எழுத படிக்க தெரிஞ்சதுன்னா நம்முடைய பகுதியை சார்ந்த மொழி மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அல்ல, மகரிஷி வந்து 3 மொழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன 3 மொழிகள்? ஒன்று வந்து நம்முடைய பகுதி சார்ந்த மொழி. நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ் மொழி. நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து தமிழில் பேசணுன்னாவே கஷ்டமாக இருக்குது. தமிழ் உச்சரிப்பு இல்லை. ஏன்னா வந்து அதை வந்து பெருமையாக நினைக்கலை. நான்லாம் பெருமையாக நினைக்கிறேன். என் தமிழ், நான் தமிழை சுவாசிக்கின்றேன், நேசிக்கின்றேன், தமிழை பருகுகின்றேன். ஏன்னா என்னுடைய முன்னோர்கள் கொடுத்த சொத்து அதுதான். நம்மளுடைய சிந்தனை நம் தாய்மொழியில் தான் வரும், வேற்று மொழியில் வராது. நாம் துன்பப்படும் பொழுது நமக்குரிய ஆறுதல்களை நம் தாய்மொழி தான் நம்மிடம் வந்து சொல்லும், நம் காதருகே வந்து சொல்லும், வேறு மொழி வந்து சொல்லாது. அதனால் வந்து நம்முடைய மொழி அறிவை நாம் வளர்த்து கொள்ளுதல் வேண்டும். அதற்கு நாம் சங்க இலக்கியங்கள் நேரம் கிடைக்கும் போது படிக்கிறோம். சரி, பகுதி சார்ந்த மொழி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்தியாவினுடைய பல பகுதிகளுக்கு செல்ல வேண்டும்.
அப்பொழுது வந்து அந்த மொழி தெரிந்தால்தான் நாம் இருக்க முடியும். அப்போ வந்து பெரும்பாலானோர் பேசக்கூடிய மொழி இந்தி மொழி, அதுவும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷியோட கருத்து. அதே போல் உலக மொழி ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உலக மொழின்னா என்ன? ஆங்கிலம். எந்த உலகத்துக்கு ஆங்கிலம் தெரிந்தால் எந்த உலகத்துக்கு வேண்டுமானாலும் செல்லலாம். எந்த உலகத்துக்கு வேணுமானாலும் செல்லலாம் மட்டும் கிடையாது, அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, நுணுக்கங்களை நாம் கற்று அறிந்து கொள்ளலாம். அதற்காகவும் மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த 3 மொழிகளையும் சொல்லித் தருவது நம்முடைய கடமை. எழுத படிக்க தெரிந்த கல்வி, இது 3 மொழியிலையும் நம்ம எழுதவும் செய்யணும், படிக்கவும் செய்யணும். அப்பொழுது தான் வந்து நமக்கு நம்மை சார்ந்த மொழி, தமிழ் மொழியில் வந்து என்னென்ன இலக்கியங்கள் இருக்கின்றன, என்னென்ன சுவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படியெல்லாம் வாழ்ந்தால் நன்மை அளிக்கும், இந்த உலகத்துக்கு நன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி அதை வந்து தூரமாக வச்சுட்டோம். அதனால தான் நம்ம அறநெறி சார்ந்த கருத்துக்களிலிருந்து தூரமாக விலகி சென்று கொண்டே இருக்கிறோம். நம் குழந்தைகளுக்கும் அதை கற்றுத்தருவதில்லை. நம்ம வந்து வேற்று மொழியில் மோகம் அதிகமாக இருக்கிறது. என் பிள்ளை ஆங்கிலத்தில் உரையாடிச்சுன்னா நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை தாய்ங்க வந்து என் பிள்ளை வந்து தமிழ் அழகாக பேசுகிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழில் இல்லாத விஷயங்களே இல்லை. அதனால் நம்முடைய மொழி நன்றாக சொல்லிக் கொடுங்க. அதுக்கு பிறகு தேசிய மொழி ஒன்று சொல்லிக் கொடுங்க. நம்முடைய இந்திய தேசத்துக்கு எந்த மொழி அதிகமாக தேவையோ அந்த மொழியை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போல் உலக மொழி ஆங்கிலம். ஆங்கிலம் நிச்சயமாக அவசியமாக வேண்டும் அனைவருக்கும். இப்போ எப்படி வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த செல்பேசி இருக்கோ அந்த மாதிரி மொழிகளும் இருக்க வேண்டும், 3 மொழிகளும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லியிருக்கார். அதற்கு பிறகு தொழிற்கல்வி சொல்கிறார். அதாவது நீங்கள் கல்லூரி படிப்பை முடித்து விட்டு ஒரு விஷயத்தில் நிபுணத்துவம் பெற வேண்டும், மேற்படிப்பு, பட்ட மேற்படிப்பு படிக்க வேண்டும். அதில் தான் தொழிற்கல்வி வளம். மகரிஷி முறையாக சொல்லக்கூடிய, அழுத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, உணவு உற்பத்தி முக்கியமாக இருக்க வேண்டும். ஏன்னா வந்து மனிதனுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம சொன்னோம். துன்பம் இல்லாமல் வாழணும்னா நல்ல நீர், நல்ல காற்று, நல்ல தூய சத்தான உணவு, இது இருக்கணும். இது தயாரிக்கிறதுக்கு வேணும்ல, அந்த அறிவு வேணும்ல. அதற்கு வந்து உணவு பதப்படுத்துதல், உணவு உற்பத்தி, பெருக்கம் எப்படியெல்லாம் பண்ணணும், அது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி படிப்புகள் அதெல்லாம் வேணும்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் உடை வேணும். எல்லாருக்குமே மானத்தை மறைப்பதற்கு உடை வேண்டும். அந்த உடையை தயாரிப்பதற்கான விஷயங்களை, அறிவியல் நுணுக்கங்களை அறிதல் வேண்டும். அதற்கான படிப்பு இருக்கிறது. அதற்கப்புறம் வீடு வேணும். நம்ம இருப்பதற்கு ஒரு வீடு வேண்டும். அதற்கான கட்டிட கலை நுட்பங்கள் அறிந்திருக்க வேண்டும். நம்ம வந்து சொல்லலாம், இன்றைக்கி நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம பெரும்பாலும் வளர்ந்துட்டோம். ஆனால் அந்த காலத்தில் வந்து கலைநுட்பத்துடன் நம்முடைய தஞ்சை பெரிய கோயிலை நம்முடைய மாமன்னன் ராஜராஜ சோழன் கட்டியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அன்றைக்கி வந்து படித்த பொறியாளர்கள் கிடையாது, இருந்தாலும் அதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இருந்தார்கள். ஏன்னா அன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய இன்றைக்கு பார்க்கக்கூடிய இயந்திரங்கள்லாம் அன்றைக்கி கிடையாது. ஆனால் அவ்வளோ பெரிய கோயிலை எவ்வளோ எங்கேருந்தோ எவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அந்த பாறைகளை எல்லாம் சுமந்து கொண்டு அந்த பாறைகளை எல்லாம் செதுக்கி 1000 வருடங்களுக்கு பிறகும் நாம் பார்க்கக்கூடிய அழகான கோயிலை, உலகம் வியக்கக்கூடிய கோயிலை உண்டு பண்ணி வைத்தார். அதனால் அவருடைய புகழ் இன்றும் இருக்கிறது. மாமன்னன் ராஜராஜ சோழன்னா நமக்கு முதலில் ஞாபகம் வருவது என்ன? தஞ்சை பெரிய கோயில். இன்றைக்கி ஞாபகம் வர்றதுக்கு காரணம் என்ன? கலைநுட்பம். அவருக்கு சிலை வச்சாதான் நம்மளுக்கு தெரியுமா? சிலையெல்லாம் வைக்க வேண்டும். அவருடைய நினைவு என்றைக்கும் இருக்கும், அவருடைய புகழ் என்றைக்கும் இருக்கும். தொழிற்கல்வி முடிஞ்சதுங்களா? முதலில் எழுத படிக்க தெரிந்த கல்வி வேண்டும், பிறகு தொழிற்கல்வி, அதற்கு பிறகு இயற்கையை பற்றிய அறிவு. இயற்கையை பற்றிய அறிவுன்னா என்ன? நம்ம ஏற்கனவே உயிர்ன்றதை சொல்லிட்டோம். உயிர்ன்றது இயற்கை. நிறைய பேர் வந்து உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் கூட ஏங்கிட்டு இருக்காங்க. தினம் என்னுடைய குடும்பம் நான் நல்லா இருந்தால் போதும், அப்படி தான் நல்லாயிருக்கும், பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாதான் நாமும் நல்லா இருக்கும். அதுக்கு தான் வந்து முன்னாடி பழைய பாடல் ஒன்று, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகே ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகம் என்று பெயரமிட்டார் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும்.
அப்படின்னு ஒரு பாடல் வரியில் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து நீங்களும் நல்லா இருக்கணும், அடுத்த வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், எதிர் வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், இந்த பகுதியில் உள்ளவங்க நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இயற்கையை பற்றிய அறிவு வேண்டும். இயற்கை பற்றிய அறிவுனா என்ன? இந்த உலகம் எப்படி உருவாச்சு? இது சூரிய குடும்பத்தில் ஒரு குடும்பம். பூமி என்பது சூரிய குடும்பத்தில் ஒன்று. அது வந்து 24 மணி நேரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இந்த சூரிய குடும்பம் போல பல லட்சம் குடும்பங்கள் வந்து மிதந்து சுழன்று கொண்டிருக்கின்றது. அதற்குத்தான் பால்வெளி வீதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து ஒரு அண்டம். பால்வெளி வீதி வந்து ஒரு பிரபஞ்சம். இந்த பால்வெளி வீதியை போல பல யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பல இல்லை, பல கோடிக்கணக்கான பால்வெளி வீதி மண்டலங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதில் வந்து கோடான கோடி சூரியன்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் ஒரு விஷயம் நினச்சி பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ சூரியன் இருக்கிறது, சூரியனுள்ள வந்து அணுக்கரு பிளப்பு, அணுக்கரு சேர்க்கை அப்படின்ற அறிவியல் முறைப்படி வந்து இயங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் சுழன்று கொண்டு இருக்கிறது. ஒரு நெருப்பு பிழம்பு எப்படி சுழன்று கொண்டு இருக்கும்? இயற்கை சக்தியினால் அது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடன் ஒட்டிய கிரகங்கள் எல்லாம் அதனுடன் சுழன்று கொண்டிருக்கின்றன இல்லையா? அதனால் வந்து அந்த இயற்கையை பற்றி அறிதல் வேண்டும். இயற்கைன்னா நம்ம நினைக்கிற மாதிரி வந்து சாதாரண சக்தி கிடையாது. அது பேராற்றல், பேரறிவு, வற்றாயிருப்பு, காலம். மகரிஷி சொல்லிட்டார். அது எப்படிலாம் மாறும்னா தன்மாற்றம், இயல்பூக்கம், கூறுதலறம் சொல்லிட்டார். அதனால் வந்து இயற்கை என்பது பேராற்றல். நம் மனதினால் நினைத்து கூட பார்க்க முடியாத அபரிமிதமான பிரபஞ்ச ஆற்றல் அது. அதுதான் அனைவருக்குள்ளும் ஒரு சிறிய ஆன்மாவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மாவில் துன்பம் கலக்காத நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று இதற்காக தான் சொன்னோம். நம்ம விட்டு போகும்பொழுது எதை எடுத்துகிட்டு போவோம்? அந்த நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களையும் தீய விஷயங்களையும் தான் நம்மளுடைய ஆன்மா சுமந்து கொண்டு செல்லும். அதுக்கப்புறம் மறுபிறப்பு இருக்கா இல்லையன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சுமந்து கொண்டு செல்லும் என்பதை அனைத்து இலக்கியங்களும் அனைத்து பெரிய மகான்களும் சொல்லிவிட்டார்கள். அதனால் நம்ம ஆன்மா நல்ல விஷயங்களை சுமந்து செல்ல வேண்டுமா வேண்டாமா? அதற்காக இன்னிலிருந்து அறநெறி கருத்துக்களை வந்து நம்ம முயற்சி செஞ்சு அதை பயிற்சியாக செய்யணும் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்துடணும். இந்த வகுப்பு முடிஞ்சிட்டு போகும் பொழுதே நம்ம வீட்டில் வந்து காலடி எடுத்து வச்சோடனே உங்கள் வீட்டுக்காரர் கேட்கணும், என்ன இன்றைக்கி புதுமையான ஒரு மாற்றமாக இருக்குது, எங்கே போயிட்டு வந்தேன், என்ன வகுப்பு போயிட்டு வந்தீங்க, ஒரு பெரிய மாற்றமே வந்துருச்சு அப்படின்னு அவர் சந்தோஷப்படணும். அந்த மாதிரி இருக்கும். அதுதான் இயற்கை பற்றிய அறிவு. இயற்கையில் உள்ள விஷயங்களை வந்து நாம் உணர்தல் வேண்டும். இயற்கை வந்து இப்போது எத்தனை பேர் காலையில் எழுந்து சூரிய உதயத்தை பார்க்குறோம்? ஒரு 6 மணிக்கு இல்லை 5:45க்கு சூரியன் வரும். அதுக்கப்புறம் பறவைகள்லாம் பறக்கும். அந்த பறவைகள்லாம் பறக்கும் பொழுது அதனுடைய ஓசைகள் கேட்கும். அந்த ஓசையெல்லாம் எத்தனை பேர் வந்து கேட்டிருக்கீங்க? நிறைய பேர் கேட்குறதே இல்லை. அதுதான் இயற்கை அழகை ரசித்தல். ஒரு மலரை பார்க்கிறோம், அந்த மலரின் வண்ணம், அந்த மலரின் மனம், அதை வந்து எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ நேரம் ரசிக்கிறோம்? சீரியலை ரசிக்கிற மாதிரி கூட இதை ரசிக்கலை நம்ம. அதனால் வந்து இயற்கையை ரசிக்க வேண்டும். அதன் அழகை உள்வாங்கி நம்முடைய அழகில் சேர்த்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆன்மாவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் இயற்கையை பற்றிய அறிவு. அதற்கப்புறம் வந்து ஒழுக்க பழக்க கல்வி அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி 4ஆவதாக ஒன்று கொடுக்குறாரு. முதல்ல என்ன கொடுத்தாரு? எழுத படிக்க தெரிந்த கல்வி ஒன்று, அதான் மொழி கல்வி. அதற்கு பிறகு தொழிற்கல்வி, அதற்கு பிறகு இயற்கையை சார்ந்த அறிவு கல்வி, பிறகு ஒழுக்க பழக்க கல்வி. இப்போ ஒழுக்க பழக்க கல்வி எதுக்குன்னா, ஒருத்தர் எதுக்காக தெரிஞ்சிருக்கணும்? செயல் விளைவு நீதி அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையில் ஒன்று இருக்குது. இப்போது நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு நல்ல சுத்தமாக தூய்மையாக இல்லாத உணவகத்துக்கு செல்கிறோம். அந்த உணவகத்தில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரோம். சாப்பிட்டுட்டு வந்தவொடனே நம்ம உடம்பு இயற்கை தானே என்ன பண்ணும்? ஒரு 6 மணி நேரம் கழித்து
வயிற்று உபாதை வந்துவிடும். சில பேருக்கு வந்து உடம்பு நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு வராது. உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் கூட நம்முடைய செயலினால் அந்த பாதிப்பு நமக்கு வெளிப்பட்டு விடும். அதனால் வந்து ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது நம்ம வந்து ஒழுக்கத்துடன் செய்ய வேண்டும். அதற்கு தான் வந்து தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல் ஒழுக்கம். அதுதான் செயல் விளைவு நீதி தெரியணும். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க தவறழைத்து பின் பரமனை வேண்டுவதால். எதற்கு? அதாவது வந்து செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க, செயலே வந்து தெய்வமாக இருக்கிறது, அதற்கான வினையை கொடுக்கிறது. அப்போ வினையை கொடுக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப 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 அது மேலே வந்து கவனமாக செய்யணும். நீங்கள் சாதாரண இட்லி சுட்டாலும் கவனமாக சுடணும், இல்லை பெரிய வேலையை செஞ்சாலும் ரொம்ப கவனமாக செய்யணும். செஞ்சுட்டு தப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் வந்து இயற்கை ஒத்துக்குமா? தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கப்போதே அளிக்கும் சரிவிளைவு, எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதைவனரார் மகிழ்ச்சி. தப்பு செஞ்சிட்டேன், பெருமாளே நான் உன்னுடைய உண்டியில் 10,000 போட்டுடுறேன், என்னுடைய இந்த தப்பை மறைச்சிரு. இயற்கையில் மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. அதுக்கு தான் வந்து பாவத்தின் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வகுப்படுத்திருப்பார். அந்த பரிகாரம் பண்ணணும். என்ன பண்ணணும்? அதை உணர்ந்து திருந்த வேண்டும். அந்த பதிவை இனிமேல் செய்ய மாட்டேன் என்று அழிக்க வேண்டும். மேல் பதிவாக போடணும் இல்லையா, நல்ல பதிவாக போடணும் இல்லையா, பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். பாவப்பதிவுகளும் அதனை போக்கும் வழிமுறைகளும் அந்த தலைப்பில் வந்து ஐயா சொல்லியிருப்பாங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஆசிரியர்கள் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம செய்யணும். அப்போ செயல் விளைவு தத்துவம் அறிந்து விட்டால் நாம் இந்த உலகில் மகிழ்ச்சியோடு ஆரோக்கியமாக உடல் நலமாக வாழலாம். அப்போ வந்து தான், சமுதாயம், இயற்கை இதனுடன் இனிமை காத்து வாழலாம். இந்த அறநெறி விஷயங்களை நாம் குழந்தைகளுக்கு எடுத்து செல்லலாம், நாம் கடத்தி விடலாம். நாம் கடத்தி விட்ட பிறகு வருகின்ற சந்ததிகள் நல்ல சந்ததிகளாக, ஆரோக்கியமான சந்ததிகளாக, போரில்லா உலகமாக, மகிழ்ச்சி கண்ட கனவான போரில்லா உலகமாக ஒவ்வொருவரும் அன்பும் கருணையுமாக இருப்பாங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது அன்பும் கருணையுமாக ஒற்றுமையாக இருக்கும் பொழுது இந்த உலகமே எப்படி இருக்கும்? சொர்க்கம் மாதிரி இருக்கும். அந்த சொர்க்கம் மாதிரி இருந்ததுன்னா குழந்தைகள் மகிழ்ச்சியாக இந்த உலகில் வாழ்வார்கள். அப்போ வந்து நம்மெல்லாம் குழந்தைய வந்து இந்த பயிற்சியெல்லாம் கொடுத்து வளர்க்கணும். அதுக்கு வந்து நம்ம பயிற்சி பெறணும். நம்ம மனதில் உள்ள அந்த சிந்தனை, சொல், செயல்களில் மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் வந்தால்தான் நாம் நம் குழந்தைகளுக்கு அதை கடத்த முடியும். அதனால் வந்து நம்ம எல்லாரும் வந்து இதுக்கான பயிற்சி செய்யணும், முயற்சி செய்யணும் என்று கூறி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஐயா அவர்களுக்கும் இந்த மன்றத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.